வெற்றிகரமான சத்தியம். மீதமான சபையும் அதன் ஊழியமும். ஜூன் 11. ஸ்தம்பித்து நின்ற சீர்திருத்தம். அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். 2 பேதுரு 1:19. இனிப்பாக இருக்கும் என்று ஆசையுடன் கடித்து அது கசப்பான பழமாக இருந்த அனுபவம் ஏற்பட்டதுண்டா? பழுத்த பழங்கள் பொதுவாக இனிப்பாகவும் மென்மையாகவும் மாறும். ஆப்பிள், வாழைப்பழம், பேரிக்காய் போன்றவற்றை வேறு இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக அவை பச்சை நிறத்தில் இருக்கும்போதே பறிப்பார்கள். அப்படி பறித்தாலும் அவை பழுத்துவிடும். கருப்பு பெர்ரி, செரி போன்ற பழங்களை பழுத்த பிறகுதான் பறிக்க வேண்டும். பறித்த பிறகு அவை பழுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தம் 16ஆம் நூற்றாண்டில் முடிந்திருக்கக்கூடாது. தேவ துரோக காலத்தில் தொலைந்து போன பல சத்தியங்களை சீர்திருத்தவாதிகள் கண்டுபிடித்தாலும் கூட வெளிச்சம் அனைத்தையும் கண்டுபிடிக்கவில்லை. வெளிச்சம் கிடைத்தது. ஆனால் பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இன்னும் அதிக வெளிச்சத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. 2 பேதுரு 1:19. முழுக்கு ஞான ஸ்நானம், மரித்தோரின் நிலை, வேதாகம ஓய்வு நாள் போன்ற விலை உயர்ந்த போதனைகளை கண்டுபிடிக்க வேண்டியதாயிருந்தது. வேதாகமத்தின் வார்த்தைகளை கவனிப்பதற்கு பதிலாக சீர்திருத்தவாதிகளுடைய வார்த்தைகளிலும் கருத்துகளிலும் கவனம் செலுத்தியதால் புராட்டஸ்டன்ட் சபைகள் தங்கள் நிலையை இழந்தன. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று இயேசு சொன்னார். மத்தேயு 7:18. வேதாகமம் உங்களுடைய இருதயங்களில் பேசாதிருந்தால், வெறும் தகவல் அறிவுக்காக வேதாகமத்தை வாசித்தால் வாழ்க்கை கனி கொடுக்காத ஒன்றாக மாறிவிடும். செயலில் காட்டுங்கள். உங்கள் வேத ஆராய்ச்சியை எது அதிக பயனுள்ளதாக்குவதாக கண்டு கொண்டீர்கள்? ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆமோஸ் 8:1 மற்றும் 2, மத்தேயு 12:33, பிலிப்பியர் 1:6 வசனங்கள். ஆமேன்.